Wow, what is this, Appa? இதான்டா டைட்டானிக் கப்பல். அப்பா நம்மள டைட்டானிக் ஷிப் போறோம். பசங்க கேட்டா அவங்க அப்பா செய்யாம வைக்க மாட்டேன். சோ உங்களுக்காக நான் திண்டுக்கல்ல ஒரு டைட்டானிக் கப்பலை ரெடி பண்ண போவேன். போலாமா? ஸோ பசங்கள்கிட்ட சொன்னதை நிறைவேற்றுக்க மாதிரி நான் டைட்டானிக் கப்பலை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். இது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல்ல பேம்பூவில் வத்தல ஒன்று போக வழியில் பைபாஸ் கிட்ட இருக்கு. பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குல்ல. நான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா பார்த்த டைட்டானிக் கப்பல் பாருங்க நீங்களே. ஸோ நைட்டில் லைட் எஃபெக்டில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. பட் அந்த அளவுக்கு நேரில் பார்த்தா தெரியும் அந்த ஃபீல். இது ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் தான் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் திண்டுக்கல் சைடு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஈவினிங்கே போயிடுங்க. ஸ்கூல் பாஸ் இருந்துச்சுன்னா கிட்ஸுக்கு 50 rupees தான், நமக்கு 100 rupees. டிஜி அம்யூஸ்மெண்ட்ஸ் அந்த டைட்டானிக் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. நான் கூட ஒரு ஷிப்பு ஷெட்டை போட்டு வச்சுட்டு மீதி எல்லாமே ப்ளே ஏரியான்னு நினச்சேன். பட் ஷிப்புக்குள்ளே நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, வேற லெவலில் இருக்கும். ரூம்ஸ்குள்ளே போகலையா? டோர் ஓபன் பண்ண போலாம் உள்ள. போக முடியாதா? அதான் கேப்டன் ரூம்யா. ஓட்டுறது ரெண்டா கிளாஸ் பாக் ஓட்டலாமா? ஓட்டலாமா? தெரியுதா? சுத்தக்கூடாதா? விழுந்துக்க மாட்டா, சுத்தக்கூடாது. ஸோ அங்கங்கே ஆள் போட்டு என்ன பிரச்சனைங்க சொல்லிட்டாங்க. ஸோ சுற்றினா விழுந்துடும், அதனால் சுத்தாமல் வச்சு போஸ்ட் கொடுத்தாச்சு. இங்கே சாம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு யாரா? இவங்களும் கப்பலில் போய் இருந்தவங்களா? இவங்களாம் அந்த டைட்டானிக் படத்தை நடிச்சவங்கடாங்கண்ணா. இவன் தான் டேரக்டரா, இந்த படத்தை எடுத்த டேரக்டர். போய் நெல்லு. ஸோ தலைவகை நான் தான் ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகணும் ஆசைப்பட்டு நடக்க முடியல. பசங்களை ஒருத்தனை இன்ஸ்பயர் பண்ணிடுங்க நீங்கள். இங்கே கேப்டன் இவங்க தான் நான் வயசானோடா. ஆக்சுவலி இவங்க தான் அந்த அவங்க அங்கே இருக்க முடியுதுல்ல, அவங்க வயசானதுமே இப்படி ஆகிட்டாங்க. ஓகேயா? இன்னைக்கு போய் படம் போட்டு காட்டுறேன். இவங்க கழுத்தில் வச்சுருந்த டாலர், இந்த டாலர் அந்த அவங்க அந்த ரோஸ் சேர்ந்தாங்கல்ல, ஜாக். இங்கே போய் இந்த இவங்க தான் அவங்க கழுத்து டாலர் போட்டுருந்தாங்கல்ல. ஸோ டைட்டானிக் மூவியில் அடிச்சு இந்த ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருந்துச்சு. அது பட் இந்த ஒரு செட்டை நான் எதுக்கு பார்க்கவே இல்லை. அந்த ஹால் செட்டை அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே தான் ஜாக் நின்று அப்படி திரும்பி பார்ப்பாங்க. அந்த சீன்லாம் மறக்கவே முடியாது. சின்ன வயசில் ரொம்ப பிடிச்ச படம் இது. செம்ம க்ரௌடாக இருந்ததுனால நாங்கள் மேலேருந்து இது செய்ய முடியாமல் கீழேருந்து ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணோம். படத்தோட ஐகானிக் சீன் 90s கிட்ஸ் இந்த சீன் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலி இதையும் பின்னாடி இந்த டயலாக்ஸ் எல்லாம் ஒரு வகமாக செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிச்சு. ஒவ்வொரு இடத்துலையுமே அதுக்கேற்ற மாதிரி டயலாக்ஸ், மூவி டயலாக்ஸ் பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த சீனை லைட்டாக ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி நானும் அப்படியே என்னோடய ட்ராயிங் ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கேட்டு அப்படியே அழகாக ரோஸ் அப்படியே அழகாக வரைஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் பாருங்கள். ஐ திங்க் அப்படியே அச்சஸெல்லாம் வகையை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாக்டாக வந்துருச்சுல்ல, லுக்கில் உள்ள திறமைகள் இருக்குது. கேட் எனக்கு டைட்டானிக்கில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் என்னோட உண்மையான ஃபேவரேட் எனக்கு ஸ்கார்லெட் தான். பட் அவங்க கூட இப்படி ஒன்று எடுக்கிற மாதிரி அமையலை. மேடம் டு சைட்லாம் போகணும். ஸோ இங்கே ஈஸியாக அவங்க கூட ஒரு செல்ஃபி அண்ட் ஆல்சோ ஒன்று கொடுத்துட்டு வீட்டில் திட்டு வாங்காமல் கிளம்பணும். ஸோ நம்ம கேட்ட சைடு போனோம்னா இவங்க ஜாக் சைடு போயிட்டாங்க. முக்கியமான ப்ராப்பர்ட்டியான அந்த டைமண்ட் நெக்லஸ்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரோஸோட டயலாக்ஸ்லாம் பின்னாடி ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ பையனுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அவங்க என்ன மூவி பார்க்கல, ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க. டைட்டானிக் மூழ்கினப்போ வந்த அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸு, அப்போ டைட்டானிக்கோட இன்னும் குட்டி மினியேச்சர் இது எல்லாமே உள்ளே ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஸ்பேஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜாக் அண்ட் ரோஸ் நிற்கிற மாதிரி போஸ் எல்லாம் இங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ரொம்ப க்ரௌடாக இருந்தனால அதை நாங்கள் பண்ண முடியல. உண்மையிலே இல்லை ட்ராவல் பண்ணவங்களோட அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்க ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த காலையில் அவங்க நின்று எடுத்த ஃபோட்டோஸ் இவங்கெல்லாம் இப்போ இல்லை. ஆக்சுவலி இது ஒரு ஸ்கேம்னு சொல்லுவாங்க, இன்சூரன்ஸ் ஸ்கேம்னு சொல்லுவாங்க. பட் எது உண்மை நமக்கு தெரியாது. ஆனால் இந்த உயிர்கள் எல்லாமே இல்லை. இன்றைக்கி இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க. ஒரு சந்தோஷமாக போன ஒரு ஜேர்னி வந்து ஒரு சேடாக முடிஞ்சது. ஸோ இது அந்த டைட்டானிக்கோட பார்ட்ஸு கட்டினது அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து இது ஒரு மியூசியம் ரேஞ்சுக்கு இவங்க தான் வந்து அந்த உள்ளே போனப்போ அந்த மியூசிஷியன் பேண்டு. ஸோ இதெல்லாம் எடுத்து இவங்க இந்த அளவுக்கு இந்த டிஜி அம்யூஸ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது பெரிய ஒரு என் பசங்க வந்து இன்னும் டைட்டானிக் படம் பார்க்கணும் கேட்குற அளவுக்கு இது ஒரு விஷயத்தை கொடுத்துச்சு. ஸோ இது 1912 போன உண்மையான டைட்டானிக்கோட பிக்சர். ஸோ
ஸோ வெளியில் ஜஸ்ட் ஒரு டைட்டானிக் செட்டு மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மியூசியம் ரேஞ்சுக்கு பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி உண்மையாக போனவங்க அண்ட் ஃபில்ம் ஆக்டர்ஸ் அவங்க 2 ஃபோட்டோஸும் எடுத்து நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் உண்மையில் போனவங்க, அவங்களோட படத்தில் அந்த ரோலை ப்ளே பண்ண ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸ். அண்ட் ஆல்சோ டைம் லைன் கூட போட்டிருந்தாங்க. April 14, 1912 அந்த 12:15 AM என்ன நடந்துச்சு, 1:12 என்னாச்சு, இதோ டைம் லைன்ஸே நீட்டாக போட்டு இது ஷங்க் உடஞ்சி போன பீசஸை காமிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற பையன்ட்ட. ஸோ இது லைஃப் போட்டு. ஸோ லைஃப் போட்டில் நாங்கள்லாம் தப்பிச்சு வந்துட்டோம். ஸோ ஜாக் வந்து தன் உயிரை கொடுத்து ரோஸை காப்பாற்றிட்டாரு. ஆக்சுவலி தகவல் சம் கான்சிக்வன்ஸையும் சொல்லுவாங்க, என்னென்னா இந்த டோர் மேலே ஜாக்கும் சேர்ந்தே தப்பிச்சுக்கலான்னு. பட் ஃபைன், சேகாத காதல் தானே சுவாரஸ்யமானது. ஸோ கப்பல் கறி தட்டு எதுவுமே கப்பலுக்கு ஒரு பெரிய வெடியை கொடுத்துட்டு நாங்கள் மற்ற இடத்துல விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஷூட்டிங்லாம் இருந்துச்சுங்க. எதிர்பார்க்கவே இல்லை, என்னை மனசில் நினச்சிக்கிட்டே சுற்றுப்பா போல இருக்குது. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. ஸோ ப்ளே ஏரியாவில் இந்த பெரிய போட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஸ்கை ஹவுஸ், அப்போ குழந்தைங்க வர்ற மாதிரி நிறையா சின்ன சின்ன கேம்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்போ பக்கத்தில் கப்பு பெரிய ஜெயிண்ட் வீல் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் ஷாப்ஸில் இருந்து சாப்பிட்டோம். ஏன்னா உள்ளே சுற்றி டயர்டாக இருக்க கப்பலோட பயணம் கொஞ்சம் களைப்பாக இருந்ததுனால களைப்பை போக்குறதுக்காக கொஞ்சம் குவாலிஃபை 65 அப்புறம் ஒரு பானிபூரி அது சாப்பிட்டோம். பட் இது எதுவுமே குவாலிட்டி சுத்தமாக இல்லை. பட் வழி இல்லை, டேஸ்ட் ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. மதுரை, கோயம்புத்தூருக்கு முன்னாடி நாங்கள் போன எல்லா பொருட்காட்சியிலுமே இந்த கப்பு எனக்கு போக பிடிக்கும். இது சூப்பராக இருக்கும். இப்போ ஈஸியாக தான் இருக்கும். இது கப்பு மேலே தான் சரி போலாமா சாமி? இங்கே போலாமா? ட்ரெயின் போலாமா? ட்ரெயின் போலாமா? பசங்க இந்த மாதிரி கேம்ஸ்லாம் கேட்டால் நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு ஏஜ் வரைக்கும் தான் விளையாட முடியும். அதுக்கப்புறம் இது ரொக்காக கூட விட மாட்டாங்க. அதை நான் எப்போயுமே இதுக்கெல்லாம் கூப்பிட்ருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான கேம்ஸ் தான், பட் அவங்க கூட இருக்க சந்தோஷம் தான் பெருசு. எப்படி எங்கே போட்டு அங்கே தான் போயிடுமா? என்ன இது 6ஆ? சூப்பர்யா. ஸோ அதிகமான மூவிஸ்க்கு இல்லை மால்ஸுக்கு தவிர இந்த மாதிரி இடத்துக்கு போகிறப்போ நல்ல ஒரு வைப்ஸ் கிடைக்குது. அதுவும் இது நிறைய நினைவுகளை கொடுத்தது. டைட்டானிக்கை பற்றி நிறைய விஷயங்கள் இங்கே போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நிகழ்வு பற்றி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் போட்டுருங்க. இது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஷிப்பை மட்டும் செட் பண்ணாமல் அதை பற்றி நினைவுகளையும் உள்ளே வச்சுருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என் பேர் ஜோ. நம்ம சேனல் பேர் ஜோ த எக்ஸ்ப்ளோரர். புது ஃபுட்ஸை, ரிசார்ட்டு, புது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக் ஆஃப்ஸில், லீவ்ஸில், ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியில் நான் போக இடங்களை பற்றின வீடியோஸ் தான் சேனலில் பார்க்கலாம்.